வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். நான் உங்க இன்ஜினியர் குரு. இன்னைக்கு நம்ம கடைசி ஆயுதம் டெஸ்ட் 1க்கான மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அந்த மெட்டீரியல்ல ஒழுக்கமுடைமை அப்படின்ற அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கான கண்டென்ட்டை ரொம்ப ஷார்ட்டா ஸ்வீட்டா பார்த்து முடிச்சிருவோம். ஸோ இப்போதான் மறக்காம நீங்க முதல்ல நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க, உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணிடுங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கக்கூடிய டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ கண்டென்ட்டுக்குள்ள போயிடுவோம். தமிழ்ல யூனிட் 7ல ஒழுக்கமுடைமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்திருப்பாங்க. யூனிட் 7ல பாத்தீங்கன்னா மொத்தம் 20 அதிகாரங்கள் இருக்கும். அந்த 20 அதிகாரங்கள்ல ஒண்ணுதான் ஒழுக்கமுடைமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒழுக்கமுடைமை அப்படின்னா என்ன அப்படின்னா நல்ல நடத்தை உடையவராதல் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குமா, நல்ல நடத்தை உடையவராதல். சோ இந்த நல்ல நடத்தை உடையவராதல் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒழுக்கமுடைமை அப்படின்னா பொதுவா பாத்தீங்கன்னா குட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒழுக்கமா இருக்காங்க அப்படின்றது தமிழ்ல நம்ம ஒழுக்கம்னு சொல்லும்போது ஆங்கிலத்துல பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நல்ல நடத்தை உடையவராதல், அதாவது கோட் ஆஃப் கண்டக்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மொத்தம் நமக்கு 10 திருக்குறள் இருக்கு. 10 தெளிவா பார்த்துருவோம். ரொம்ப ஸ்வீட்டா பார்ப்போம். ஓகேங்களா? ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நேத்தே சொல்லி கொடுக்குறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திருக்குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இந்த இடத்துல தரலான் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் அப்படின்னு படிச்சிடாதீங்க, தரலான் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. சோ தரலான் ஆண் அப்படின்ற விஷயம் தான் வருது, நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தரது ஒழுக்கம் தானா. ஒருத்தருக்கு அனைத்து சிறப்புகளையும் தரக்கூடியது ஒழுக்கம் தான். அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை நீங்க என்ன பண்ணணும்? உயிருக்கு மேலா, உயிர்னா நம்மளுடைய சோல், உயிருக்கு மேலா நீங்க கருதணுமா. அப்ப ஒழுக்கத்தை உயிரை விட பெருசா நீங்க நினைக்கணும். உயிரா ஒழுக்கமா அப்படின்னு பார்த்தா ஒழுக்கம் தான் உயிரை விட பெருசு. இப்ப சொல்றோம்ல, ஐயோ ஒரு இறந்துட்டாருங்க பாவங்க அப்படின்னு சொல்றோம்ல, அதை விட ரொம்ப பாவம் ஒழுக்கம் இல்லாம இருக்கிறது. ஓகேங்களா? உயிரை விட பெருசு. ஓகேங்களா? அப்போ ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே. ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். இங்க ஒரு விஷயம் இருக்கு, நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஆதலால் அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? ஆதலால், இது ஆதலால் அப்படின்றது எப்படி டிஎன்பிசி எப்படி கேட்பாங்கன்னா இணைப்பு சொற்கள். ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே டேஷ் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலாக கருதி காத்தல் வேண்டும். இப்ப டேஷ் என்ற இடத்துல ஆப்ஷன் ஏ எனவே, ஆப்ஷன் பி ஏனெனில், ஆப்ஷன் சி இல்லையெனில், ஆப்ஷன் டி ஆதலால் இப்படி கொடுப்பாங்க. அதாவது அந்த இடத்துல இது இணைப்பு சொற்கள் சொல்லுவாங்க. பொதுவா இணை சொற்கள் இணைப்பு சொற்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் திருக்குறள் எடுப்பாங்க. அப்ப இந்த ஆதலால் அப்படின்ற வார்த்தையை கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வச்சுட்டு இருக்கவங்க இன்ச் பை இன்ச்சா கவர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கிளாஸ்னா கிளியர் கட்டா கண்டென்ட் இருக்கும், நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே. இப்ப நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இப்போ கிளாஸஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு 3 கிளாஸஸ்க்கான கண்டென்ட் மட்டும் தான் யூடியூப்ல வரும். அதுக்கப்புறம் பார்த்தா பிரைவேட்ல கொடுத்துருவோம். ஓகேங்களா? பிரைவேட்ல மட்டும் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லான்ச் பண்றதால யூடியூப்ல கொடுக்குறோம், முதல்ல யூடியூப்ல கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பிரைவேட்டா கொடுத்துருவோம்ப்பா. பேக் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் பிரைவேட்டா வந்துடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மெட்டீரியலுக்கான எக்ஸ்பிளேஷன் மட்டும் தான் இது. அப்போ ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே. ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலாக கருதி காத்தல் வேண்டும். ஸோ விழுப்பம் என்னென்ன சார்? விழுப்பம் என்றால் சிறப்பு அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. விழுப்பம் என்றால் சிறப்பு. ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும் அப்படின்றது பொருள் வரும். நீங்க பொருள் படிச்சுக்கணும். விழுப்பம் என்றால் சிறப்பு, ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. ஒழுக்கம் அப்படின்னா தொழில் பெயர், படும் செய்யுள் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்றுன்றாங்க. ஒழுக்கம் கடைசியில நமக்கு அப்படின்னு முடியுது. கரெக்டுங்களா? இந்த அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு எதுல வரும்? தொழில் பெயர்ல வரக்கூடிய ஒரு விகுதி தான். அதை வச்சு நீ கண்டுபிடிச்சிடலாம் ஒழுக்கம் தொழில் பெயர் அப்படின்ட்டு. படும் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா செய்யுள் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. இப்ப செய்யும் அப்படின்னா எதிர்காலத்தை குறிக்கக்கூடியதா இருக்கும். செய்யும் அப்படின்னா எதிர்காலத்தை, படும் செய்யும், செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. அப்ப நார்மலா நீங்க கேட்டாங்க அப்படின்னா படும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, டைரக்டா வினைமுற்றுன்னு கொடுக்கலாம், இல்லைன்னா எதிர்காலத்துல வரக்கூடிய ஒரு வாய்ப்பாட்டு வினைமுற்றுன்னு கொடுக்கலாம். அப்ப செய்யும் அப்படின்றது எதிர்காலத்துக்கு வரக்கூடியதா இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட், மறக்காம இதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின், செகண்ட் திருக்குறள். ஓகேங்களா? பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும் அர்த்தம். எம்முறையில நீங்க ஆராய்ந்து பார்த்தாலுமே ஒழுக்கமே நல்ல துணை. உங்களுக்கு வேற எதுவுமே துணையா இருக்காது, ஒழுக்கம் தான் உங்களுக்கு நல்ல துணை. வேற எதனா ஒரு துணைன்னு சொல்லிட்டு பாருங்க,
எம்முறையில நீங்க எப்படி வேணா நீங்க வந்து ரிசர்ச் பண்ணி பாருங்க, எப்படி வேணா நீங்க தேடி பாருங்க, ஒழுக்கப்பட்டுதான் உங்களுக்கு நல்ல துணையா இருக்கும். ஒழுக்கத்தை காப்பது கடினம் தான், ரொம்ப ரொம்ப கடினம். ஓகேங்களா? ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். எப்படிப்பட்ட நல்லவனா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிடுவான். ஸோ ஒழுக்கத்தை காப்பது ரொம்ப ரொம்ப கடினம் தான். ஆனா எப்பாடுபட்டாவது நீங்க என்ன பண்ணாத, விரும்பி, ஓகேங்களா, விரும்பி காக்கணுமா. ஓகேங்களா? எப்பாடுபட்டாவது நீங்க என்ன பண்ணணும், அதை விரும்பி காக்கணும்னு வள்ளுவர் சொல்ற. அப்போ பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பரிந்து என்றால் என்ன சார்? பரிந்து என்றால் விரும்புறது. ஓகேங்களா? அந்த பரிந்து அப்படின்னா சொல்ல விரும்பி காக்க வேணும். தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தலும் அப்படின்னு சொல்லணும். ஆராய்ந்து பார்த்தலும். இப்ப காக்க அப்படின்னா இங்க கான்னு முடியுது. கான்னு முடிஞ்சாலும் இப்போ நம்ம படியும் க இய இங்க எழுதுன்னு பாருங்க. க இய இயர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று விகுதிகள். ஓகேங்களா? அல் அப்படின்னு ஒரு வரை இப்போ தற்காலத்தில் பயன்படுத்துறது கிடையாது. இந்த இடத்துல கால முடியதால இது வியங்கோல் வினைமுற்றுன்னு எடுத்துக்கலாம். பரிந்து தெரிந்து, இந்த இடத்துல லாஸ்ட்ல பாருங்க ஊ சவுண்ட்ல முடியுது பாருங்க. பரிந்து ஊ, இந்த இடத்துல ஊ, இந்த ஈ, இந்த சவுண்ட் எல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து வினை எச்சம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? வினை எச்சம். அப்போ வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். அப்போ பரிந்து தெரிந்துன்றது வினை எச்சம்ன்றது கரெக்ட் தான். இப்போ பிரித்தெழுதல் நமக்கு சிலபஸ்ல இருக்கு, கேட்டிருக்காங்க பாரு. பரிந்தோம்பி அப்படின்னு சொல்லும்போது பரிந்து பிளஸ் ஓம்பி, ஏன்னா பிரிக்கும் போது பொருள் வரணும். பரிந்து என்றால் என்ன? விரும்பின்னு அர்த்தம். ஓம்பி என்றால் என்ன? காத்தல் அர்த்தம். ஓகேங்களா? ஓம்பி காத்தல் அர்த்தம். ஓகேங்களா? அப்போ பரிந்து பிளஸ் ஓம்பி அப்படின்னு எடுத்துக்கணும். தெரிந்தோம்பி, தெரிந்து என்றால் என்ன? தெரிந்து என்றால் ஆராய்ந்து பார்க்கணும். தெரிந்தோம்பி அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? சோ அத நீ வந்து ஒழுக்கத்தை கடைபிடிப்பது கஷ்டம் தான். அப்ப தெரிந்தென்றால் அது கஷ்டம்னு உனக்கு தெரியும், பட் இருந்தாலும் என்ன பண்ணணும்? காக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பரிந்தோம்பிக்கு ஆப்போசிட் தெரிந்தோம்பின்னு போட்டு போறீங்க. பரிந்துக்கு ஆப்போசிட் விரும்பி அப்படின்றது நீ கரெக்டா எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, ரைட் ஆன்சர். இப்ப இங்க ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. இதுதான் ஹைலைட்டான பாயிண்ட்பா. இதுதான் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான பாயிண்ட். இந்த ஃபர்ஸ்ட் 2 திருக்குறள் இருக்கு பாத்தீங்களா, இது என்ன சொல்லுது அப்படின்னா ஒழுக்கத்தின் உயர்வை பத்தி பேசுது அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்கத்துடைய உயர்வை பத்தி பேசுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எப்படி நம்ம கேட்பாங்க டிஎன்பிசில, இதை கொடுத்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா கீழ்கண்ட எந்த திருக்குறள் ஒழுக்கத்தின் உயர்வை கூறுகிறது அப்படின்னு கேட்பாங்க. கீழ்கண்ட எந்த திருக்குறள் ஒழுக்கத்தின் உயர்வை கூறுகிறது அப்படின்னா முதல் வரக்கூடிய 2 திருக்குறளும் ஒழுக்கத்தின் உயர்வை கூறக்கூடியதாக இருக்கு. என்னென்ன திருக்குறள் அப்படின்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினு ஓம்பப்படும் இந்த திருக்குறளும், பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை என்று சொல்லக்கூடிய இந்த 2 திருக்குறளுமே ஒழுக்கத்தின் உயர்வை பத்தி கூறக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். 3வது திருக்குறள் ஒழுக்கம் உடைமை குடிமை ஈழ்க்கம் இழிந்த பிறவாய் விடம். இதை படிக்கும் போதே நம்ம கொஞ்சம் அழுத்தி தான் படிக்கணும். எப்படி படிக்கணும்னா இது பிரிச்சுக்கலாம். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறவாய் விடும் அப்படின்னா ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர் இது வரைக்கும் வரும். அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர். அதாவது உங்ககிட்ட வந்து பார்த்தனா ஒழுக்கம் இருக்குன்னா நீ வந்து உயர்ந்த சமூகத்தை சார்ந்தவன். உங்ககிட்ட ஒழுக்கம் இல்லையா நீ வந்து தாழ்ந்த சமூகத்தை சார்ந்தவன் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு. அப்போ அதுதான் ஒழுக்கம் இருந்தா உயர்ந்தவர், ஒழுக்கம் இல்லையா நீ தாழ்ந்தவர் அப்படின்ற பொருள் எடுத்துக்கணும். அப்போ ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறவாய் விடும். இழிந்த பிறவாய் விடும்ன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் டேஷ் அடுத்த வரி என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி அடுத்த வரின்னு கேட்கும் போது நீங்க இழிந்த பிறவாய் விடும்ன்ற மாதிரி எடுக்கணும். அப்ப ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிக்குடியினர் எடுத்துக்கணும். இப்ப பொருள் பார்க்கும்போது குடிமை என்றால் உயர்குடி, குடிமை என்றால் உயர்குடி. இழுக்கம் என்றால் என்ன அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் அப்படின்னு கொடுப்பாங்க. ஒழுக்கம் இல்லாதவர். அப்போ இப்ப கொஸ்டின் இப்படி கேட்பாங்க உங்களுக்கு எப்படின்னா இந்த இழுக்கம் என்பதன் எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்பாங்க. இழுக்கம், இந்த இழுக்கம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இழுக்கம் என்பதன் எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒழுக்கம் எடுத்துக்கணும். ஏன்னா இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் அப்படின்னு ஒரு பொருள் வரும். அப்ப எதிர்ச்சொல் கேட்கும் போது நம்ம என்ன எடுக்கணும்? இழுக்கத்துக்கு எதிர்ச்சொல் ஒழுக்கம் அப்படின்றது நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். சோ ஞாபகம் வச்சுங்க. இழிந்த பிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. இழிந்த பிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சார் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப இழிந்த பிறப்பு அப்படின்னா இழிந்த என்ற சொல்லக்கூடிய ஒரு வினை பிறப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரை கொண்டு முடிந்ததால் இது பெயரச்சம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இழிந்த என்று சொல்லக்கூடிய ஒரு வினை இழிந்த ஆ சவுண்ட்ல முடியணும். ஆனா அந்த வினை ஆ சவுண்ட்ல முடியணும். அதுதான் பிளஸ் பாயிண்ட். இழிந்த இழிந்த என்று சொல்லக்கூடிய வினை பிறப்பு என்று சொல்லக்கூடிய பெயரை கொண்டு முடிந்ததால் இது பெயரச்சம் என்று அழைக்கப்படும். இது நோட் பண்ணிக்கோங்க. இதே நீங்க கிளியரா எடுத்துக்கணும். ஓகே.
சோ நாலத்துக்கள் பாருங்க. மரப்பினும் மோத்து பாருங்க, இந்த மோத்துன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம், கரெக்டா கேர்ஃபுல்லா போடணும். ஓகேங்களா? மரப்பினும் மோத்து கொழலாகும். என்னாகும்? கொழலாகும். பார்ப்பான் இங்கிருந்து எடுத்துக்கணும். ஓகே, ரெண்ட பிரிச்சுக்கணும். மரப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். ஒருவன் தன் கற்ற கல்வி மறந்தா கூட மரப்பினும் அது மீண்டும் மோத்து அப்படின்னா மீண்டும் கூட அது என்ன பண்ணிக்கலாம், நீங்க கற்றுக்கொள்ள இயலும். இந்த இடத்துல ரொம்ப முக்கியம், அந்த இடத்துல எனவே அப்படின்னு கொடுத்துருவாங்க, ஆனால் வரணும். இணைப்பு சொல் இது இணைப்பு சொல், இப்படிதான் படிச்சுக்கணும். நீங்க படிக்கும் போது இங்க என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்க செக் பண்ணி போட்டுக்கணும். மரப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப என்ன சார் அப்படின்னா, மரப்பினும் மொத்து குரலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் அப்படின்னா, ஒருவன் தன் கற்ற கல்வியை மறந்தா கூட அது மீண்டும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போயிடும். நீங்க ஒரு தடவை தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுடைய குடும்பத்தோடைய உங்க பரம்பரையா நீங்க சேர்த்து வச்ச மரியாதை மொத்தமே கேட்டு போயிடுமா. அப்போ நீங்க வந்து தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, மரப்பினும் மொத்து குரலாகுமா. இப்ப நீங்க கற்ற கல்வியை மறந்து போனா கூட பிரச்சனை கிடையாது, அது மீண்டும் கற்றுக்கலாம். ஆனா ஒழுக்க குறைஞ்சு போச்சுன்னா அது மீண்டும் என்ன பண்ண முடியாது, சரி செய்ய முடியாது அப்படின்றாங்க. பார்ப்பான் பிறப்பொழுக்கம் கொன்ற கெடும். இதுல கெடும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கெடும் அப்படின்றது எதிர்காலத்துல வரக்கூடியது. கெடும் அப்படின்றதால செய்யும் அப்படின்னா எதிர்காலம்னு அர்த்தம். செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு இது ஒரு வினை முற்றுதான். கொழல் அப்படின்னா லாஸ்ட்ல நமக்கு என்ன வருது, அல் வருது. கரெக்டா? அல் வருது. அப்ப அள்ளீற்று தொழில் பெயர் அப்படின்னு எடுத்துக்கலாம் கொழல். ஓகேங்களா? கொழல் அப்படின்னா அள்ளீற்று தொழில் பெயர், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அள்ளீற்று தொழில் பெயர் அப்படின்றது நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 5வது கொஸ்டின் பாருங்க. அழுக்கா ருடையார்கண் ஆக்கம் ஒன்றில்லை ஒழுக்கம் இல்லாங்கண் உயர்வு. அது பொறாமை உடையவனிடம் செல்லும் நிலைக்காது. அது போல, இந்த வார்த்தை நோட் பண்ணி, இணைப்பு சொல்மா, இணைப்பு சொல். அது போல இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது. அதான் அழுக்காறு உடையாங்கண் ஆக்கம் ஒன்றில்லை. அது இது வரைக்கும் அந்த பாயிண்ட். பொறாமை உடையவனிடம் ஆக்கம் என்றால் செல்வம், அது வந்து போன்றிருக்காது, நிலைத்திருக்காதா. அதே போல ஒழுக்கம் இல்லாதவனிடம் என்ன இருக்காதா, ஒழுக்கமில்லாத உயர்வுனா உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அது போல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. அப்ப அழுக்காது என்றால் பொறாமை என்ற ஒரு பொருளை கொடுக்குது, ஆக்கம் என்றால் செல்வம் என்ற ஒரு பொருளை கொடுக்குது. இலக்கண குறிப்பு உடையான் என்றால், இந்த இடத்துல பாருங்க உடையான் அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ஆண் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. ஓகேங்களா? ஆண். ஓகேங்களா? ஆண் உடையான் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல அந்த பர்சனை குறிக்கல, கருத்தாவை குறிக்குது. அவர் செய்யக்கூடிய தொழில வந்து மறைமுகமா சுட்டி காட்டுது. சோ உடையான் அப்படின்ற இந்த கருத்தாவை விளப்படுத்துவதா இது வினையாளன பேர்னு எடுத்துக்கணும். உடையான் நோட் பண்ணிக்க, ரொம்ப 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 முக்கியம். உடையான். உடையான் அப்படின்னா இதோ ஒருத்தர் வச்சிட்டு இருக்கிறவன். ஓகேங்களா? உடையான் அப்படின்ற ஒரு பொருளை கொடுக்கதா இருக்கும். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும், பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அது போல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உடையான் என்றால் வினையாளனையும் பெயர் என்று பொருள் வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? சோ இந்த திருக்குறள் ரொம்ப பார்த்து வச்சுங்க. ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. படுப்பாக்க இந்த இடத்துல படுபாக்குன்னு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அறிந்து இதை பிரிச்சு படிக்கணும். ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர், இங்க வரைக்கும் பிரிச்சு படி. ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. அப்ப ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர், அதுதான் அர்த்தம். இங்க வரைக்கும் வரும் அந்த பாயிண்ட். அப்ப ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர். இந்த இடத்துல உறவோர் அப்படின்னா மன வலிமைன்னு அர்த்தம். உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையவர். இப்ப இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து அப்படின்னா அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிது விலக மாட்டார். ஏதம் என்றால் குற்றம் அப்படின்ற ஒரு பொருள் வரும். ஏதம் என்றால் குற்றம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒழுக்கத்தால் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்ற, ஒழுக்கத்தால் இந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்ட்டு நன்குணர்ந்த மன வலிமையுடையோர் அவ்வொழுக்கத்திலிருந்து கொஞ்சம் கூட என்ன பண்ண மாட்டாங்களாம், விலகவே மாட்டாங்களாம். பர்ஃபெக்டா சொல்லணும் நம்ம இதுக்கு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவேன் திருக்குறளுக்கு. ஏபிஜே அப்துல் கலாம், ஓகே, ஜைனுல் பக்கின் அப்துல் கலாம். ஓகேங்களா? சோ அவர் வந்து எனக்கு ஒரு எக்ஸாம்பிளா இந்த திருக்குறளுக்கு எனக்கு சொன்னோன்னு டக்குனு அவர் தான் ஞாபகம் வந்துச்சு. ஒழுக்கத்தின் உள்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. சோ மனிதனா பிறக்கக்கூடியவங்க எல்லாருமே சில இடங்களை தப்பு செய்யதான் செய்வாங்க. அந்த தப்புகளை சரி செய்யணுன்றதான் வள்ளுவர் ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் குறிப்பிட்டாரு. அப்ப இந்த இடத்துல உள்கார் அப்படின்னு என்ன சொன்னா, உள்கார் அப்படின்னா விலக மாட்டார், விலகவே மாட்டார். இப்ப ஆப்போசிட் கேட்பாங்க, உள்கார் என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. உள்கார் என்றால் விலக மாட்டார், அப்போ விலகுவார் என்பதுதான் பொருள்.
உறவோர் என்றால் மன வலிமை உடையோர். அப்ப எதிர்ச்சொல் கேட்பாங்க, மன வலிமை அற்றோர். ஏதம் என்றால் குற்றம் அப்படின்னு அர்த்தாங்க. ஏதம் என்றால் குற்றம். அப்ப எதிர்ச்சொல் கேட்பாங்க, ஏதம் என்றால் குற்றம் இல்லை அப்படின்ற ஒரு பொருள் வரும். புரியுதுங்களா? ஒழுகார்னா விலக மாட்டார், உறவோர் என்றால் மன வலிமை உடையோர், ஏதம் என்றால் குற்றம் அப்படின்ற பொருள் வரும். ஸோ மறக்காம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருமே ஒரு லைக் போட்டு விட்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுக்காக கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஒரு லைக்கை ஒன்று போட்டுருங்க மறக்காம. ஸோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் இருக்க டெலிகிராம் லிங்க்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, 7வது திருக்குறள். இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இங்க பிரிச்சு படிக்கலாம், நம்ம பிரிச்சு படிச்சிருவோம். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, ஒழுக்கத்தால் ஒருத்தர் உயர்வடைஞ்சிருவாரு. ஆனா ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. எய்துவர் எய்தா பழி அப்படின்னா எப்படின்னா, எய்துவர் அப்படின்னா அடைவர் அப்படின்னு. இந்த இடத்துல எய்துவர்னு கொடுத்திருக்காங்க, இந்த இடத்துல எய்துவர் கொடுத்திருக்காங்க. 2 டைம்ஸ் எய்துவர் வருது. அப்ப எய்துவர் என்ன, அடைவர். இப்ப ஒழுக்கத்தால் ஒருத்தர் என்ன அடைவாங்களாம், மேன்மை அடைவாங்களாம். அப்ப இழுக்கத்தினால் ஒருத்தர் என்ன அடைவாங்கன்னா, அடையக்கூடாத ஒரு படியை அடைவாங்களாம். இதான் சொல்றாங்க எய்தா பழி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இந்த இடத்துல இலக்கண குறிப்பு எய்தா பழின்னு பிரிச்சிருக்காங்க. இலக்கண குறிப்பு இந்த எய்தா பழி அப்படின்னா எய்தாத பழி அப்படின்னு ஒரு இப்படி வரும். இது வருங்க, எய்தாத பழி இப்படி வரும். அந்த ஈறு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஈறு, அந்த கடைசி ஈறு கெட்டு அந்த இடத்துல இப்ப வந்திருக்கு. அதான் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் எய்தா. ஓகேவா? ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். அப்போ நமக்கு தெரியும் பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சம் இதெல்லாம் வல்லினம் மிகாது. ஆனா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துல வல்லினம் மிகும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதை வச்சு போட்டிருக்காங்க. எய்துவர் அப்படின்றாங்க கடைசியில இந்த இடத்துல எய்துவர் அர் அப்படின்ட்டு விகிதியில் முடியுது. அர் எய்துவர். டக்குனு கேட்பீங்க, எய்துவர் வினையான படையை சொல்லக்கூடாதா சார்? எய்துவர் வினையாளனை பெயர் சொல்லக்கூடாதா சார்? சொல்லலாம், ஆப்ஷன் வச்சு லாக் பண்ணிக்கலாம். எய்துவர் அப்படின்னா அர் விகுதி வருது. அப்ப பலர்பால் வினைமுற்று எடுத்துக்கலாம். பலர்பால் வினைமுற்று அப்படின்றத நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே, நோட் பண்ணீங்க. எய்துவர், எய்துவர் பிரிக்க சொல்றாங்க. இப்போ கொஸ்டின் கேட்பாங்க, எய்துவர் என்பதன் வேர்ச்சொல் என்னன்னு கேட்டாங்கன்னா எய்து, இதுதான் அதோடைய வேர்ச்சொல். ஓகேங்களா? பாருங்க, ஒரு திருக்குறள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த திருக்குறள் எவ்வளவு கண்டென்ட் உள்ள பாக்குறோம் பாருங்களேன். சொல்லும் பொருளும் பாக்குறோம், எதிர்ச்சொல் பாக்குறோம், பிரித்தெழுதுக பாக்குறோம், இலக்கண குறிப்பு பாக்குறோம், திருக்குறள் பாக்குறோம், பிளஸ் வேர்ச்சொல்லு பாக்குறோம். எவ்வளவு கண்டென்ட் இருக்கு பாருங்க. இது உள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூட. காலங்களும் பாக்குறோம் நம்ம. பாருங்க, எய்துவர் என்பதன் எதிர்ச்சொல் எய்து, கட்டளையா இருக்கணும். அப்ப இவ்வு இருக்குல்ல, இவ்வு இது வந்து எதிர்காலத்தை குறிக்கதா இருக்கும். இவ்வு இப்பெல்லாம் எதிர்காலத்தை குறிக்கக்கூடியதா இருக்கும். அர் அப்படின்றது ஒரு பலர்பால் வினைமுற்று விகுதி. அர் என்பது ஒரு பலர்பால் வினைமுற்று விகுதி. இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்கப்பட்ட அந்த 2 திருக்குறளுமே உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, ஒழுக்கத்தின் உயர்வை பேஸ் பண்ணி இருக்கும். அடுத்து பார்த்த 5 திருக்குறளுமே இங்க இப்ப 5 திருக்குறளுமே ஒழுக்கத்தின் குணமும் ஒழுக்க இன்மையால் ஏற்படும் குற்றமும். குணமும் குற்றமும் அப்படின்னு சொல்ல, குணம் நாடி குற்றம் நாடி திருக்குறள் இருக்குல்ல. அப்ப அடுத்து பார்க்கப்பட்ட 5 திருக்குறளுமே உங்களுக்கு குணத்தையும் குற்றத்தையும் பத்தி பார்க்கக்கூடியதா இருக்கும். குணத்தையும் குற்றத்தையும் பார்க்கக்கூடியதா இருக்கும். நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்க, இன்னும் 2 திருக்குறள் இருக்கு, முடிச்சு விட்டுருவோம். 3 இருக்கு. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். சார் அது என்ன சார்? நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் பிரிச்சடிப்போம். தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும். அதே தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவிக்கும் சொல்றாங்க. அப்ப இடும்பை என்றால் என்ன சார் அப்படின்னா, இப்போ இடும்பை என்றால் துன்பம், வித்து என்றால் விதை அப்படின்னா, நீங்க நன்றிக்கு வித்தாக நல்லொழுக்கம் அப்படின்னா, உங்ககிட்ட ஒழுக்கம் வந்துச்சுன்னா அது வந்து நல்ல விஷயத்தை தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்டா கொடுக்கும், ரிசல்ட்டா கொடுக்கும். அதாவது நல்ல விதையை கொடுக்குமா. அதாவது தீயொழுக்கம் அப்படின்றதா அந்த விதை வந்து எப்படிப்பட்ட துன்பத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப இலக்கண குறிப்பு நல்லொழுக்கம் தீயொழுக்கம் அப்படின்றாங்க. நல்லொழுக்கம் தீயொழுக்கம். அப்போ இந்த நல்லொழுக்கம் தீயொழுக்கம் அப்படின்னா நன்மை என்று சொல்லக்கூடிய இங்க ஒரு பண்பை உணர்த்துது. தீயொழுக்கம் அப்படின்றது தீமை என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பை உணர்த்துது. ஓகேங்களா? சோ இதை நீங்க நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ இப்பாடல் வந்து பார்த்தா ஒழுக்கத்தின் விளைவை கூறுகிறதுன்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 8வது திருக்குறள் விளைவை கூறுது. அப்போ ஃபர்ஸ்ட் 2 திருக்குறள் உயர்வை பத்தி, ஒழுக்கத்தின் உயர்வு. அடுத்திருந்த 5 திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
குணமும் குற்றம் பத்தி பேசக்கூடியதா இருக்கும். அடுத்து இருந்த ஒரு திருக்குறள் வந்து 8வது திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒழுக்கத்தின் விளைவு பத்தி பேசக்கூடியதா இருக்கும். நல்லா பாத்துங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்பாங்க, கீழ்கண்டவற்றுள் எத்திருக்குறள் ஒழுக்கத்தின் விளைவை பத்தி கூறுன்னு கேட்டாங்க அப்படின்னா, நன்றிக்கு விட்டாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் வென்று வைத்தரும், இந்த திருக்குறள் தான் அதை பத்தி பேசுன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது லாஸ்ட் ஃபைனல் 2 திருக்குறள் இருக்கு, முடிச்சு விட்டுருவோம். ஓகேங்களா? சோ ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயா சொலல், இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பிரிச்சு அடிப்போம், நம்ம கரெக்டா இருக்கும். பிரிச்சா மட்டும் தான் ஆன்சர் அடிக்கிறது கரெக்டா இருக்கும். நமக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயா சொலல், நல்லொழுக்கம் உடையவராலே தவறியும் தன் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. சான்ஸே கிடையாது. ஒழுக்கமுடையவர் கொல்லாவே, அதாவது சொல்லாவேன்றதை நீங்க எடுத்துக்கங்க. இந்த கோக்கு பதில் சோ போட்டுக்குங்க. ஒழுக்கமுடையவர் சொல்லாவே அப்படின்னு போட்டுக்குங்க, கரெக்டா இருக்கும். தீய வழுக்கி வாயால் சொல்ல அப்படின்னா சான்ஸே கிடையாது. வாய் தவறி கூட என்ன பண்ண மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. அப்போ ஒல்லாவே அப்படின்னா இந்த இடத்துல இயலாது அப்படின்னு அர்த்தம். இயலாவே அப்படின்னு அர்த்தம். சொலல் லாஸ்ட்ல அல்விகுதி பெற்று வருது. சோ தொழில் பெயர்னு எடுத்துக்கலாம். லாஸ்ட்ல அல்விகுதி பெற்று வருது, தொழில் பெயர். ரொம்ப முக்கியமான திருக்குறள். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல். அப்ப நல்லொழுக்கம் உடையவரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. அப்போ ஒல்லாவே என்றால் இயலாவே, சொல்லால்னா தொழில் பெயர். ரொம்ப ரொம்ப முக்கியமான திருக்குறள், நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? திருக்குறள் 10 திருக்குறள் படிச்சாதான் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? நீங்க டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சரி, லாஸ்ட் ஒன். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த இடத்துல 2 வார்த்தை வருது. பல கற்றும் அவர் கல்லார் அறிவில்லாதார் 2 வார்த்தை பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? என்னதான் பாத்தீங்கன்னா நீங்க பல நூல்களை கற்று இருந்தா கூட உலகத்தோடு ஒத்து வாழலன்னா நீங்க படிக்காதவங்க, நீங்க அறிவில்லாதவங்க அப்படின்னு 2 வார்த்தை பயன்படுத்துறாரு வள்ளுவர். அப்போ உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அவர் அறிவில்லாதவர் அப்படின்ற பொருள் தான் எடுக்குது. அப்போ உலகம் அப்படின்னா உயர்ந்தாரோடு, அதாவது உலகத்தோடு அப்படின்னா உலகம் அப்படின்னா இந்த திருக்குறள் நீங்க உலகம் அப்படின்னு இப்ப கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி தெரியுமா? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார். அப்ப இந்த இடத்துல உலகம், இந்த இடத்துல வரக்கூடிய உலகம், ஓகேங்களா? இந்த இடத்துல வரக்கூடிய உலகம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல வரக்கூடிய உலகம் அப்படின்ற வார்த்தை உயர்ந்தார் இல்ல உயர்ந்தோர் அப்படின்ற ஒரு பொருள் எடுக்குது. இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய உலகம் உயர்ந்தோர் அப்படின்ற ஒரு பொருள் எடுக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். உயர்ந்தோர் ஓர் வந்துருச்சு. அப்ப இது வினையாளனை பெயர்னு இருக்கணும். நம்ம ஒட்ட அப்படின்னா பொருந்த அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒட்டனா நீங்க கம்மு போட்டு பேப்பர் ஒட்டுவீங்கல்ல, அப்ப ஒட்டும் போது அது பொருந்திக்கும். ஒழுகல் அப்படின்னா நடத்தல் வாழ்தல் என்ற பொருளை கொடுக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒழுகல் என்றால் நடத்தல். ஒழுகல் அப்படின்னா நடத்தல், நடந்து போறீங்க, நல்வழியில் நடக்கிறீங்க. இல்ல வாழ்தல் அப்படின்ற ஒரு பொருளை கொடுக்குது. அப்ப கடைசியா இருக்கக்கூடிய இவ்விரண்டு சொல்லுமே பார்த்தோன்னா, இந்த பாடல்களுமே பார்த்தோன்னா சொல்லாலும் செயலாலும் வரும் ஒழுக்கத்தை பத்தி கூறுது. சொல்லாலும் செயலாலும் வரக்கூடிய ஒழுக்கத்தை பத்தி குறிப்பிடுதா இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கிங்க. கிளியர் கட்டா எடுத்திருக்கேன். சோ இப்ப நமக்கு டெஸ்ட் நம்பர் 1ல கடைசி ஆயுதம் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், தமிழ் டெஸ்ட் நடக்க போகுது ஜூலை 17ஆம் தேதி யூடியூப்ல. அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஓபன் டு ஆல் தான், எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க அந்த டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் கீழ இருக்கக்கூடிய டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கங்க. கொஸ்டின் தரமா செட் பண்ணியிருக்கேன். இப்ப நடத்திருக்கக்கூடிய கண்டென்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் எந்த இன்ச் பை இன்ச் சொன்னா எல்லாத்தையுமே கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கங்க. முக்கியமா இந்த கடைசியா சொன்ன உலகம் என்ன, இந்த இடத்துல உயர்ந்தோர் என்ற வார்த்தை வரும். ஒட்டனா பொருந்த அப்படின்ற வார்த்தை வரும். ஒழுகல் அப்படின்னா நடத்தல் வாழ்தல் என்ற பொருள்ல வரும் என்று நான் வச்சுக்கணும். முக்கியமா சொல்றேன், ஃபர்ஸ்ட் 2 திருக்குறள் ஒழுக்கத்தின் உயர்வை பத்தி பேசும். அடுத்து இருக்கக்கூடிய 5 திருக்குறள் குணத்தையும் குற்றத்தை பத்தி பேசக்கூடியதா இருக்கும். அடுத்து இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள் விளைவு பத்தி, ஒழுக்கத்தின் விளைவு பத்தி பேசக்கூடியதா இருக்கும். அடுத்து கடைசியா இருக்கக்கூடிய 2 திருக்குறள் சொல்லாலும் செயலாலும் வரக்கூடிய ஒழுக்கத்தை பத்தி கூறக்கூடியதா இருக்கும். நீங்க கூட்டி பாருங்க, 10 திருக்குறள் கரெக்டா வரும். சோ இதை கரெக்டா படிச்சீங்க. இப்படி கேள்வி கேட்கலாம், 100% கேட்க வாய்ப்பு இருக்கு. மறக்காம நீங்க என்ன பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல்ல ஒரு பார்ட் மட்டும் தான் நடத்தியிருக்கேன். இப்ப அடுத்து உங்களுக்கு ஓமை தொடர் கொடுத்துறேன். மறக்காம நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.